வணக்கம் உறவுகளே. நான் கவுனி அரிசி ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் கருப்புளுந்து போட்டு அதுக்கு தோலோடையே ஆட்டி வச்சுருக்கேன். தோசை எப்படி வருதுன்னு பாருங்கள். தோசை நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. கையிலேயே எடுத்துடலாம். நம்ம தோசை இப்படியே வேணுங்கிறது இல்லை. இது கவுனி அரிசி ஒரு டம்ளர் 1/4 டம்ளர் உளுந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மாதிரி உளுந்தரிசி போட்டு ஆட்டணும். அவ்வளோதான். வெந்தயம் கூட போடல. கருப்புளுந்து தோலோடு போட்டு ஆட்டி வைக்கிறேன். இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தோசை நல்லா முருகலாக வந்துருச்சு. எடுத்து தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம வீட்டு கவுனி அரிசி தோசை பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. சட்னி என்னென்னு சொல்ல மாட்டேன். இது கார சட்னி. இது குருமா, பீன்ஸ் கேரட்டு பட்டாணி எல்லாம் போட்ட குருமா. இந்த நாள் இன்னைக்கு என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.